எடிட்டிங் வந்து ஷார்ட் ஃபிலிம்க்குலாம் பண்ணணும், அது ரெஃபரன்ஸாக வச்சு படம் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி இன்னொரு படம்லாம் வந்து வர வாய்ப்பே கிடையாது. ரொம்ப உங்களுக்கு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு அது ஒரு ஃபீலிங்காக இருந்தது அந்த படம் பார்க்க. ஹலோ, வணக்கம். எடிட்டிங் வந்து ஷார்ட் ஃபிலிம்க்குலாம் பண்ணணும், அந்த ஃபிலிம் நாலேஜ் எப்படி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ஒரு காட்ஃபாதர் அப்படிங்கிற படம்லாம் பார்த்தேன். ஏன் காட்ஃபாதர் படம் பார்த்தேன்னா, அதெல்லாம் வந்து ரேட்டிங்கில் ரொம்ப செகண்ட் பிளேஸில் இருக்கும் IMDb ரேட்டிங்கில். ஸோ அந்த படம்லாம் வந்து யார் எடிட் பண்ணால், சவுண்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் அவ்வளோ லைவாக இருக்கும். அது ரெஃபரன்ஸாக வச்சு படம் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி இன்னொரு படம்லாம் வந்து வர வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வடச்சென்னை பார்த்தீங்கன்னா பாரில் நடக்கிற சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காட்ஃபாதர் படத்தில் வர சீக்வன்ஸ் தான் அதில் எடுத்திருப்பாங்க. அந்த காட்ஃபாதர் படம் பார்க்கும்போது யார் எடிட்டிங், என்ன, யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஃபோட்டோவே இருக்கும், வால்டர் மிட்ச். அவருடைய ஃபோட்டோ அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எடிட்டர். அவருடைய ஒவ்வொரு படத்துடைய எடிட்டிங்கு, அவருடைய எப்படிலாம் வந்து அந்த ஒரு ஷார்ட்டும் எடிட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பார். அவ்வளோ நுணுக்கமாக அவர் சொல்லியிருப்பார். இந்த பிளிங்க் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த புக்கில் ஷேர் பண்ணியிருப்பாரு. எடிட்டிங்கில் ரொம்ப உங்களுக்கு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வால்டர் மிட்ச் அப்படிங்கிறவரை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் வந்து நான் அவருடைய ஒர்க் ஷாப் வந்து எல்லா ஒர்க் ஷாப்பும் பார்த்துட்டேன். அவருடைய வீடியோஸ் இருக்கும், டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும், எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன். அவருடைய படங்களும் வந்து சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன். த கான்வர்சேஷன், காட்ஃபாதர் 1, 2, 3, த இங்கிலீஷ் பேஷண்ட்டு, ஃப்ரான்சிஸ் கோபோலோடைய நிறைய படம் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. டெட்ரோ வந்து எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது அந்த படம் பார்க்க. நான் 2 தடவை பார்த்துருக்கேன் அந்த படம் டெட்ரோ. மறுபடியும் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அதே போல் சவுண்ட் மிக்சிங் வந்து அந்த காட்ஃபாதர் 1, 2, 3 இதெல்லாம் வந்து சவுண்ட் மிக்சிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ். கான்வர்சேஷன், அப்போகலிப்ஸ் நவ் சவுண்டு எடிட் அவர் பண்ணியிருக்காரு. இந்த கான்வர்சேஷன் எடிட்டிங் அண்ட் சவுண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு லைவ் சவுண்ட் அப்படின்னா த காட்ஃபாதர் அந்த படம் தான் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. அதில் எந்த மாதிரிலாம் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து எடிட் பண்ணியிருக்காங்க, அதோடைய ஃபுல்லாக எத்தனை தடவை வேணாலும் அது பார்த்து கற்றுக்கலாம். கான்வர்சேஷன் மூவிலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான சவுண்ட் மிக்சிங்காக இருக்கும். படமே வந்து சவுண்டு தான் வந்து மெயினாக இருக்கும். அந்த படம் அந்த கான்வர்சேஷன் தான் மெயினான சீக்வன்ஸு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு 3-4 செட்டப்பில் வந்து வெவ்வேறு ஆங்கிளில் வந்து சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. 2 பேர் பேசிக்கிறத, அதில் அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து வெவ்வேறு ஆங்கிளில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வெவ்வேறு ஆங்கிளில் எடுத்ததை வந்து அவங்களுடைய ஸ்டுடியோவில் போட்டு பார்த்து அந்த 4மே வந்து சிங்க் பண்ணுவாங்க. அது ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து அந்த சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஆஸ்கருக்கு நாமினேட் ஆச்சு. அதே போல் அப்போகலிப்ஸ் நவ்லாம் வந்து மிராக்கிளான ஒரு படம். அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ எடிட் இருக்கும். அந்த புக்கில் இந்த பிளிங்க் ஆஃப் ஐல வந்து அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்லியிருப்பாரு. அந்த புக்கை படிங்க. அதே போல் இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாரு. அது எவ்வளோ பெரிய ஃபுட்டேஜாக இருந்தது, எவ்வளோ ஹவர்ஸ் அந்த படத்தோடைய ஃபுட்டேஜ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து 1 மினிட் இருக்குன்னா அந்த 1 மினிட்ல வந்து எத்தனை சவுண்டு, எவ்வளோ சவுண்டு அவங்க ட்ராக் போயிருக்கு அப்படின்னா வந்து இதெல்லாம் மிராக்கிளாக இருக்கும். ஒரு பிரேமில் வந்து ஒரு பீரங்கி இருக்குது, 2 பேர் பேசிக்கிறாங்க, அந்த பீரங்கி சுடுது, இங்கே 2 பேர் சுடுறாங்க, ஒரு ஆம்பியன் சவுண்டு. இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட், இவங்க சொல்கிறது ரைட் லெஃப்டில் இருக்காங்களா, இல்லை இவங்க பேசிக்கிறது ரைட் லெஃப்டா, மேலே ஹெலிகாப்டர் லெஃப்ட்ல இருந்து ரைட் போகுது அப்படின்னா அந்த சவுண்ட் மிக்சிங் பண்ணியிருப்பாங்க. ஆம்பியன் சவுண்டு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, இது இவ்வளோ விஷயம் இருக்காது. பிரேம்லேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அத்தனை சவுண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த அப்போகலிப்ஸ் நவ்லாம் வந்து மாஸ்டர் பீஸ். அதுக்கு வந்து சவுண்டுக்கு வந்து ஆஸ்கார் கிடைச்சிருக்கும். இந்த இங்கிலீஷ் பேஷண்ட் அப்படிங்கிற படத்துல சவுண்டுக்கு எடிட்டிங்க்கும் அவார்டு வாங்கினார் அப்படின்னா இவர் ஒருத்தர் தான். இவர் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மியூசிக்கில் வந்து இளையராஜா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு எடிட்டிங், சவுண்ட் மிக்சிங் இது பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் காட்ஃபாதராக எனக்கு தோணும். இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுவேன். இவரெல்லாம் என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிச்சு பண்ணுவேன். இவர் எவ்வளோ எடிட்டிங்கில் ஆர்வமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது அவருடைய வீடியோஸ் பார்க்கும்போது தெரியும். அவர் ஒவ்வொரு ஷாட்டும் வந்து அது ஒரு செட்டப்பே பண்ணி வச்சுருப்பாரு. அதை நான் வீடியோ காட்டுறேன், ஃபோட்டோஸ் காட்டுறேன். அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இவர் மேலே ரொம்ப ஆர்வமாகிடுச்சு. ஒரு எடிட்டிங் அப்படின்னா சாதாரணமாக சும்மா வச்சு போட்டு அப்படி இப்படி 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 ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் இவருடைய எஃபோர்ட் இருக்கும். அதுக்கு வந்து எவ்வளோ மெனக்கெட்டு அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. என்கிட்ட கொடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ல நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய இன்புட் அதில் இருக்கும். எனக்கு என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு அது தெரியும். அப்படிதான் இருக்கணும்.
ஏனோதானோலாம் இருக்கக்கூடாது. டேரக்டர் சொல்ற போது நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அவர் கூட இருந்து அவர் சொல்றத இடத்த நம்ம கட் பண்ணிக்கலாம். அவர் சொல்லட்டும் இது கட் பண்ணலாம், அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு அது தப்பு அப்படின்னா அது உடனடியாக அதை சொல்லிடணும். ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிடணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முயற்சி எடுக்கணும். ரீஷெடியூல் போகிற மாதிரி இருந்தால் போகலாம். அப்படி போக வாய்ப்பு இல்லை, இதை வச்சு தான் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா அது என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கணும். கலந்து பேசி அடுத்த முடிவு எடுக்கணும். நம்ம வந்து நமக்கு என்னப்பா அப்படின்லாம் இருந்தோம்னா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது. எடிட்டிங்ல விருப்பம் இல்லாம பண்றதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஒரு படம் யாரா இருந்தாலும் எடிட்டிங்ல விருப்பம் இல்லாம பண்ணவே முடியாது. எடிட்டிங்கே பண்ண முடியாது. ஏனோதானோ பண்றதுக்குலாம் வந்து எடிட்டிங் நம்ம பண்ணாமே இருந்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க். எடிட்டிங்ல நிறைய விஷயம் இருக்கு. சாஃப்ட்வேர் தெரிஞ்சால ஒரு ஆள் பக்கத்துல வச்சு அவனை வச்சு இங்க கட் பண்ண அங்க கட் பண்ணணும்னு ஈஸியா சொல்லிடலாம். ஒரு எடிட்டர் அப்படிங்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இண்டிவிஜுவல் ஒரு அவுட்புட்டாக கொடுக்கணும். அதான் மெயினான விஷயம். அப்படி இல்லாம டேரக்டரை வச்சுட்டு இங்க கட் பண்ணு, இதுல இருந்து இதை கட் பண்ணு, அந்த ஷார்ட்டை இது வரைக்கும் கட் பண்ணு, ஒரு எடிட்டர் கட் பண்றான் அப்படின்னா அது தேவையே இல்லை. ஓரளவு அவங்க சொல்ற ஸ்டோரியை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அவங்க சொன்னது அப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. எடிட்டிங்ல வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து டைரக்டர்கிட்ட வந்து இன்புட் நம்ம வாங்கிக்கணும். நம்மளுடைய ஓன் எஃபோர்ட் அதில் இருக்கணும். எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எடிட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச எடிட்டர் ஆண்டனி. அவருடைய எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இந்த மிக்சிங் சாங்கு இதெல்லாம் பண்ணுறது வந்து அவரை வச்சு ட்ரை பண்ணி நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து காப்பிரைட் வரும். யூடியூப்ல அப்லோட் பண்ணி மறுபடியும் தூக்கிட்டேன். அவரெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து அவருடைய எடிட் பண்ணணும்னு சொல்லி ஆவியில் நான் ட்ரை பண்ணேன். ஆவியில் சூப்பராக பண்ணலாம் எடிட்டிங். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆவியில். இப்போ வர அந்த டெக்ஸ்ட் வச்சு ரீல்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது ஆவியில். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.